நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, எஸ், வெல்கம் பேக் டு லூஸ் டாக்ஸ். டுடே we have a special guest. நான் சொன்ன அந்த மொதல் டைலாக் தமிழ்நாட்டில் வேற யாரோ ஃபேமஸ் ஆக்குனாங்க, சிங்கப்பூர்ல ஃபேமஸ் ஆக்குனது இவர். டாக்டர் ஹமீத் here today. டாக்டர் ஹமீதை பற்றி சொல்லணும்னா இந்த பாட்காஸ்ட்க்கு நேரம் இல்லை. ஸோ நான் சுருக்கமாக சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். அவருக்கு 15 years ஆர்த்தோபெடிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 15 yearsக்கு மேலே MBBS இன் NUS, ML ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, ஓகே சொல்லிட்டே போகலாம். ஸோ வை டோன்ட் ஆல்சோ இன்ட்ரோடியூஸ் ஹிம்செல்ஃப். உங்களை பற்றி கொஞ்சம். எஸ், ஹலோ, என் பேர் ஹமீத். ஷேக் சொன்ன மாதிரி நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். குறிப்பாக மூட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் அறுவை சிகிச்சை நிபுணத்துவம் பெற்ற ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர். ஸோ பல தரவையான மக்கள் இளையவர்களோ சரி, முதியோர்களோ சரி, முட்டி பிரச்சனை வரும்போது மருந்து கொடுத்து நம்ம தீர்வு காண பார்ப்போம். அது வேலை செய்யாட்டி அறுவை சிகிச்சை ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு. அதே சமயத்தில் நான் வெஸ்ட் கோஸ்ட் ஜூரோங் வெஸ்ட்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கும். கொஞ்சம் சில டைமில் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன். அப்புறம் அந்த கேள்வி அப்புறம் வரும். எஸ், அது இன்ட்ரோடக்ஷன் அதோட இப்போ நிறுத்திப்போம். அந்த தமிழ் பேசின ஸ்டைல்லையே தெரிஞ்சிட்டுல பேசிட்டு இருக்கோம். தமிழ்னு சொல்லியிருக்கோம், ஆனா அந்த முக்காவாசி இங்கிலீஷ் தான் ஒரு வார்த்தை கலந்து பேசலாம், பிரச்சனை இல்லை. awesome. So நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் burning questions இருக்கு. நம்மளுக்கு இல்ல, நம்ம சுத்தி இருக்கவங்க burning question. உங்களுக்கு burning என்ன burn பண்றதுக்கு கேக்குறீங்க? No. Dangerous fellow. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். நம்மளுக்கு கொஞ்சம் burning-ஆ இருக்குது. So you all want to okay, so doctor, first question. Yes. Do ointments really work? So Tylenol use பண்ணுவாங்கல முட்டி வலிக்கு, கால் வலிக்கு. So do they really work or is it like a myth? அது என்ன தைலத்தை பொறுத்து இருக்கு. இந்த தைலத்தை தேய்ச்சா உங்களுக்கு முட்டி திருப்பி 5 வயசுல உள்ள முட்டி மாதிரி ஆயிரும்னு சொன்னா நம்ப கூட காரணம் கிடையாது. வலிக்குன்னு நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லையா? நீங்களே தெரியும், தலைவலிக்கு ஆயின்மெண்ட் பயன்படுத்தினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆயின்மெண்ட்டில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இல்லாமல் இல்லை. சிலது நேச்சுரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்தால் போன்ற நேச்சுரலாக இருக்கிற ஆயின்மெண்ட் உண்மையிலே வலியை தீர்க்கிறதுக்கான தன்மை இருக்குது அதுக்கு. உண்மையிலே சொல்லப்போனால் எதனாலும் உங்களுக்கு அந்த வலி ஏற்பட்டிருக்கு, முட்டி வலி, அதுதான் முக்கிய காரணம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். தற்காலிகமான ஒரு வழியா இருந்துச்சுன்னா தைலங்கள் கேட்டால் கண்டிப்பாக அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட முட்டி உள்ளக்க கொஞ்சம் தீவிரமான பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதாவது ஜவ்வு கம்ப்ளீட்டாக தேஞ்சு ரொம்ப மோசமான நிலை இருந்துச்சுன்னா அந்த தைலம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேட்கும். அதுக்கு பிறகு திருப்பி வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா தைலங்களும் வேலை செய்யாதுன்னு சொல்றதுக்கு இல்லை. எந்த பிரச்சனைக்கு நீங்க பயன்படுத்துறீங்களோ, எந்த தைலத்தை பயன்படுத்துறீங்களோ, அந்த தைலத்தை உருவாக்குனவங்க எதை சொல்லி உங்களுக்கு விற்கிறாங்களோ இதெல்லாம் பொறுத்து இருக்கு. Okay, very good answer. But அதுக்கப்புறம் actually I have a quick follow up question. Okay, so sometimes முட்டி வலிக்கு let's say நான் கீழே விழுந்துட்டேன்னா, முட்டி வலிக்குதுன்னா நான் ஐஸ் யூஸ் பண்ணுவேன். So when do I know ice is not sufficient? I mean, so not just for knee, right? Generally, so any bone or when do you know it's time to see a specialist? Not so the ice isn't working or all this. Good question. ஐஸ் மட்டும் கிடையாது. நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் ரைஸ்ன்னு சொல்லுவோம். அக்ரோனிம் இருக்குல்ல, RICE, ரைட்? முதல்ல உங்களுக்கு ஏதாவது முட்டியோ இல்லை காலோ நீங்கள் விழுந்து ஏதாவது அடிபட்டு வலிச்சிச்சுன்னா ரெஸ்ட் பண்ணணும். அந்த இடத்த நீங்கள் ரெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு விழுந்து கால் வலியோட மறுநாள் கால்பந்தாட்டம் விளையாடக்கூடாது, உதாரணத்துக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட். ரெண்டாவது ஐஸ். எந்த இடத்துல ஒரு வீக்கம் இருந்தாலோ அது நீங்கள் அந்த ஐஸை பயன்படுத்திங்கன்னா அந்த வீக்கம் தனியும். அந்த குளிர்னால வீக்கம் தனியும். ஸோ ரெண்டாவது ஐஸ். மூணாவது சி கம்ப்ரெஸ். ஒரு இடத்த இறுக்கி ஒன்று கட்டுறது, இல்லாட்டி கமர்ஷியலாக பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ரெஷன் பேண்டேஜ் இருக்குது. அதை பயன்படுத்துது. கம்ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல திருப்பி வீக்கம்
மறுபடியும் வராது. நீங்கள் ஐஸ் பண்ணும்போது வீக்கம் தணியும் போது கம்ப்ரெஸ் பண்ண பிறகு அந்த பொட்டன்ஷியல் ஸ்பேஸ் இருக்கே அது வந்து க்ளோஸ் ஆஃப் பண்ணுது கம்ப்ரெஷன். ஸோ அதில் வந்து அந்த திருப்பி ஃப்ளூயிட் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கம்ப்ரெஷன். நான்காவது எலிவேட். ஏன்னா கிராவிட்டினால நீங்கள் வந்து காலை கீழே வச்சுருந்தீங்கன்னா அந்த காலோட வீக்கம் எல்லாமே வந்து உங்களுடைய பாதத்துக்கோ அந்த ஆங்கிளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் படுக்கும் பொழுது ஒரு 10 தலகாணியோ 2 தலகாணியோ நீங்கள் ஆங்கிள் கீழே வச்சு காலை நீங்கள் வந்து உயர்த்து வைத்தீங்கன்னா எப்படின்னா அந்த ஃப்ளூயிட் அனைத்து வந்து திரும்ப இருதயத்துக்கு போகுது. ஸோ அது அந்த ஸ்வெல்லிங்கை குறைக்கிறது. ஒரே ஒரு கேள்வி, நான் ஓடிட்டு வந்துட்டேன், ஒரு 5K ஓடிட்டு வந்துட்டேன், கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, ஓடுவே நீ. ஸோ நான் வந்து அந்த கோல் கம்ப்ரஸ் ஸ்லீப் மாதிரி ஏதாச்சும் போட்டு தென் நான் காலை எலிவேட் பண்ணாமல் சும்மா கீழே வச்சிருந்தா ஓகேயா? ஓகே, அது ஓகே. ஐ மீன் சொன்ன மாதிரி உங்களோட பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குன்னு பொறுத்து இருக்கு. அது RICயில் நீங்கள் 2 செஞ்சாலோ 3 செஞ்சாலோ 4 செஞ்சாலோ கண்டிப்பாக அது கேட்கும். ரொம்ப வீக்கமாக இருக்கிற போது நீங்கள் எலிவேட் பண்ணீங்கன்னா அந்த வீக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் குறைஞ்சிரும். இப்போ வீக்கமே இல்லை, ஒரு ப்ரிவென்டிவ் மெஜர். அது வலிக்கோன்ட்டு எனக்கு வந்து தெரியும். லைக் இட்ஸ் கோயிங் டு கெட் லைக் இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் இன் a few hours or so. So I just வீக்கமே இல்லாட்டி எலிவேட் பண்ணுறதுல எந்த ஒரு எப்படி மச்சி உனக்கு ஃபியூ ஹவர்ஸ்ல கால் வலிக்க போகுதுன்னு இப்போ சில பேர் மழை பெய்யும் போது அவங்களுக்கே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி. இப்போ வந்து நம்ம வந்து போன்ஸை நம்ம கிராக் பண்றோம்ல, லைக் கிராக்கிங் ஆன் நக்கல்ஸ் or whatever. Are those kind of things like it's going to be bad for you in the future, detrimental for your bone health? ஆராய்ச்சி மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆராய்ச்சி யாரும் பண்ணது கிடையாது. இருந்தாலும் வந்து சில சமயம் நமக்கே வந்து கொஞ்சம் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும்ல அது செய்யறதுக்கு. ஸோ செய்கிறது அடிக்கடி செய்கிறது வந்து அதை ஆதரிக்க மாட்டேன். நீங்கள் அப்பப்போ செய்கிறது பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்கள் அதை கிராக் பண்ணும்போது அதை கொண்டு உங்களுக்கு வலியோ அல்லது ஏதாவது வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் வந்து நம்ம தவிர்க்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க, களத்தை வந்து கிராக் பண்ணுற மசாஜ் பண்ணி பேரலைஸ் ஆகின மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு உடல் ரீதியில் வந்து ஏதாவது வந்து எலும்பியல் பிரச்சனைகள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரி போன் கிராக்கிங் மசாஜ் போகிறது தவிர்க்கணும். அப்படி செஞ்சாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு certified TCM practitioner, certified sports therapist, அந்த மாதிரியான தெரப்பி செஞ்சீங்கன்னா அது வேற விஷயம். பட் இந்த மாதிரி எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் வந்து ப்ரொமோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கரெக்ட் பண்ணுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், வந்து செய்யறதா அதை செய்ய, ஆனால் என்னோட கழுத்தெல்லாம் தொடாது. நண்பனாக இருக்கட்டும், அந்த கழுத்தை கொண்டு கொடுத்தாரு. எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சாப்பாடுல எந்த சாப்பாடு helps you develop your bone strength, like chicken பிரியாணியா இல்ல மட்டன் பிரியாணியா? அவன் இன்னும் திருந்தல மாமா. முக்கியமா போன்லெஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ சாப்பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஓகே இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக ஹெல்த் விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் போன்ஸ் பார்த்தீங்கன்னா போன்ஸ் நம்ம உடல் இடையை தான் வந்து சப்போர்ட் பண்ணுது இல்லையா? அந்த வகையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இழையை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜாயின்ஸ்க்கு வந்து நிவாரணம் கிடைக்குது. ஸோ பாடி வெயிட் முக்கியம். அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா ஒரு ஹெல்த்தி டயட், எந்த ஒரு குறிப்பிட்ட டயட் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சாப்பாட்டு நீங்கள் பார்த்துக்கிறோம். சிம்பிள் மேத்ல இன்புட் ஈக்குவல்ஸ் அவுட்புட், ரைட்? உங்களுடைய அவுட்புட் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா இன்புட்டை தேர்ந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து குறைச்சு. பொதுவாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. இரண்டாவது, எலும்புக்கு தோதுவான சாப்பாடு வகைகள் இருக்கின்றதா? நீங்கள் வந்து வயதாக ஆக ஆண்களும் சரி பெண்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அடைகிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல அந்த ஹோமோன்ஸ் குறையும் பொழுது மெனோபாஸ் பிறகு ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆண்கள் அது அடைகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ அந்த எலும்பு சுகாதாரத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் தேவைப்படுது இல்லையா? ஸோ கால்சியம் அதிகமாக இருக்கிற சாப்பாடு சீஸ் வகைகள், பால் வகைகள், பச்சை இலை காய்கறிகள், இதெல்லாம் இந்த மாதிரியான சாப்பாடில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்தந்த வயதை நம்ம வந்து தொடும்பொழுது இந்த மாதிரியான சாப்பாடு வகைகள் கொஞ்சம் அதிகரிக்கிறது நல்லது. அப்போ வந்து அவங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸாக இருந்துச்சுன்னா அவங்க நீ யாரையோ பண்ற
டாய்லெட் பக்கத்துல இருந்து சாப்பிடுவேன். இல்ல, இது ஒரு உண்மையான பிரச்சனை. ஏன்னா நம்ம இந்தியர்கள்ல வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கிறது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யறது, நீங்க வந்து டேப்லெட்டா சாப்பிட்டுக்கலாம். கால்சியம் பால் குடிக்கிறப்ப தான் நீங்க அந்த டேப்லெட்ஸ் வடிவத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆல்ரைட், டேப்லெட்ஸ். பால்ல குளிக்காதீங்க, அது வேலை செய்யுது. ஒரு பேஷண்ட் ஆக்சுவலி கேட்டாங்க, பால்ல குளிக்கலாமா? குளிக்கலாம், தோலுக்கு நல்லது, அது அது முள்ளுக்கு. எஸ், ஓகே. சோ இப்போ நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட் நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி நடுவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டோம். இன்டர்மிஷன் தானே? இன்டர்மிஷன்ல நமக்கும் ஆபீஸருக்கும் என்ன லிங்க்? ஓ எஸ். சோ நம்மளுக்கும் டாக்டர் ஹமீட்க்கும் ஒரு லிங்க் இருக்கு. இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக். எப்படின்னா வந்து நானும் ஷாமா வந்து நீங்க நம்மளோட ஆர்மி டேஸோட எபிசோட் பாத்தீங்கன்னா we were in the same unit, but நம்மளோட ஓசி யாருன்னா ஆபீசர் இன்சார்ஜ் டாக்டர் ஹமீடே தான். எஸ், எப்படிலாம் ஓட வச்சு இதெல்லாம் ஒரு துள்ளி தெரிந்த காலங்கள். எஸ், very much indeed, but yes, very memorable, very fun old days. And yeah, so இப்போதைக்கு ஸோ நம்ம இவ்வளோ நேரம் சீரியஸாக பேசிட்டு ஸோ கொஞ்சம் நம்ம லூஸ் ஸ்டாக்ஸ் இஸ் டவுனுக்கு வரும். ஸோ யூஸ்வலாக அந்த பேர்லேயே இருக்க லூஸ் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் பேசுவோம். ஸோ நான் லூஸ் மாதிரி ஸோ பேசிக்கலி என்னன்னா வந்து இஃப் யூ சீன் சம் ஆஃப் எபிசோட் வி யூஸ் டு ஹேவ் திஸ் திங் கால் வுட் யூ ரேதர். எஸ், சினாரியோ பேசிஸ். ஸோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு கொண்டு வரலான்னு சி ஹவ் யூ டேக் இட். ஸோ ஷிட், அந்த கேள்வியை நீ கேட்டுட்டு சீரியஸான கேள்வியை நான் கேட்கிறேன். இப்போ நீங்க வந்து ஒரு போன் மருத்துவரா இல்லாம இருந்தீங்கன்னா, அது ஒரு போன் சர்ஜன், ஓகே, வாட் வுட் யூ ஹேவ் ராதர் பீன்? ஆக்சுவலா வந்து உண்மையிலே சொல்ல போனா நான் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ஜினியரிங் தான் எனக்கு கிடைச்சது வெளியூர்ல. ஸோ சிங்கப்பூர்ல வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டி நான் வெளியூர்ல போய் என்ஜினியரிங் பண்ணியிருப்பேன். அதான் இருக்கும். வாட் கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங்? கெமிக்கல் இன்ஜினியரிங். ஆயில் அண்ட் கேஸ்ல போயிருக்கிற வாய்ப்பு இருக்கு. மேபி அகாடமிக்கா ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Oh, nice. That would have been, I can see soccer discipline master / max teacher. ஆமாவா? ஓகே ஓகே டாக்டர், உங்களோட ஷெட்யூலை பார்க்கும்போது லைக் we can see that எப்படி ஷெட்யூல பாத்தீங்க? as in like the amount of things the amount of things that you actually take part in is a lot, right? So I believe that உங்க பிளேட்ல வந்து you might have a lot on your plate. ஆமா, சில ஸ்பேஸ் இருக்காது, பிளேட் இருக்காது. So நான் லூஸ் பண்ணி பேசுறேன். basically for one day நீங்க வந்து like free ஆ இருந்தீங்கன்னா, no responsibilities, no basically அந்த முக்கியமான வார்த்தை ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். family responsibilities, work responsibilities, no Nothing. responsibilities, just for yourself. மிஸ்டர் ஹமீட் ஓட டே எப்படி இருக்கும்? How will you spend your day? What will the day from have? the morning to night. Yeah. காலையில கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் பண்ண போயிடுவேன். அது முடிஞ்ச அளவுக்கு இப்போ போய் பண்றேன். பட் உண்மையிலேயே ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கிறதுக்கு ஒரு நீண்ட ஓட்டம், ஒரு ரிலாக்ஸான பேஸ்ல நீல ஓட்டம்னா 21 click 42 click ஒரு 10 இருந்து 15 வரைக்கும் நேச்சரை பார்த்த மாதிரி. நம்ம ஜூரோங் பக்கம் தான் இருக்கோம். ஸோ நம்ம ஜூரோங் லேக் கார்டன்ஸ் அருமையான ஒரு இடம். ஸோ அப்படி பார்க் கனெக்டர் வழி சுற்றுச்சூழலை பார்த்து ரசிச்சு ரிலாக்ஸான ஒரு பேஸ். ஏன்னா ஓடும்பொழுது நமக்கு இது என்டார்ஃபின்ஸ் இருக்கு, அந்த உடம்புல என்டார்ஃபின்ஸ் இருப்பது அது ஒரு சந்தோஷ உணர்வை வந்து ஏற்படுத்துது, மைண்டை கிளியர் பண்ணுது. இயற்கையை பார்க்கும்பொழுதும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே, மன உளைச்சல் குறைகிறது. ஸோ கண்டிப்பாக உடற்பயிற்சி செஞ்சு தான் ஒரு நாள் ஆரம்பிப்பேன். அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஓடின பிறகு ஒரு நல்ல ஒரு பசியார் இல்லையா, நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ல. ஸோ என்னுடைய பிடிச்ச இடத்துக்கு போய் உட்காந்து ஒரு சாப்பாடு அநேகமாக போய் ஒரு பொடி தோசை சாப்பிட்டுட்டு, ஒரு ரவா இதை சாப்பிட்டுட்டு, your recommendations note it down boys. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல, நாட் ஸ்பான்சர்ட். அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஒரு புஸ்தக கடைக்கு போவேன். அங்க உட்காந்துட்டு ஒரு சில ப்ரௌசிங், சில படிக்க தோணுற புத்தகத்தை எடுத்து ப்ரௌஸ் பண்ணிட்டு
டிஷ் இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஓ ஸோ யூ படிச்சுட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னும் கண்டினியூ பண்ணணுமா வேணாமா டிசைட். ஆமா ஆமா ஏன்னா அங்கேயும் உட்காந்து படிச்சுட்டோம்னா 2-3 நாள் ஆயிடும். முடிக்கிறது ஒரு நாள் தான். அதுக்கு பிறகு என் நண்பர்கள் வந்து ஃப்ரீயா இருந்தாங்கன்னா, இது ஒரு தியரட்டிக்கல் கொஸ்டின் இல்ல, நண்பர்கள் வந்து மதியம் ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க யூஸ்வலா. பட் இருந்தாங்கன்னா கால்பந்தாட்டம் 2 மணி 3 நேரம், ஃபுட்பால் விளையாடு ஆஃப்டர்நூன்ல உச்ச வெயில்ல சாப்பிட்டுட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஏர்லி ஆஃப்டர்நூன் இருக்கும், உச்ச வெயில்ல ஒரு ஷெல்டர் பிட்ச்ல வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே 5% or 11%? 7 aside ஃபுட்பால் விளையாண்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அது ஒரு டின்னர் டைம் வந்துடும். அதுக்குள்ள வீட்டுல இருந்து கால் வந்துடும் நினைக்கிறேன். அப்புறம் அவங்க கூட உட்காந்து டின்னர் சாப்பிட வேண்டியது, பழைய கதையை பேச வேண்டியது, சைல்ட்ஹுட் மெமரிஸை திருப்பி ரீகிண்டல் பண்ண வேண்டியது, அப்படி நேரத்தை போக்கிடுவோம்னு நினைக்கிறேன். I think we have given your wife a very good idea of what to do for your next birthday. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இதெல்லாம் ஆக்சுவலி உண்மையிலே சொல்ல போனா ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா வந்து உண்மையிலே இந்த மாதிரி சிங்கப்பூர்ல வந்து நம்ம நேரமே கிடைக்க மாட்டேங்குது இல்ல. அதாவது வேலையோ இருக்கட்டும் ஒரு பக்கம், குடும்ப பொறுப்பு இருக்கட்டும் ஒரு வேலை. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து உண்மையிலேயே வந்து சில சமயம் டேக் இட் ஃபார் கிராண்டட் இல்ல. நண்பர்களோட வந்து கொஞ்சம் நேரத்தை செலவிடுது, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு போய் சாப்பிடுறது, உங்களுக்கு பிடிச்ச நடவடிக்கையை செய்கிறது. மாதத்துல ஒரு தடவையாச்சும் ஒவ்வொரு நபரும் இந்த மாதிரியான ஒரு நாள் எடுக்கிறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம். மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீங்க பிடிச்சதை செய்து உங்க கடமைகளை செய்யறது பக்கம் இருக்கட்டும், அது முக்கியம் தான். ஆனா உங்களுக்கு பிடித்த நடவடிக்கைகளை ஈடுபடுறது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு. Because on the burnout, Yeah, it's a very real problem in Yes. Singapore. Yeah. Right now, all these mental health issues, right? so அந்த கேள்வி கேட்கலாமா? எந்த கேள்வி கேட்க போற? கேள்வி அப்புறமா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. Okay, just a quick one. நீங்க உங்களே வந்து கூகுள் பண்ணிருக்கீங்களா bro? ஆமா, அடிக்கடி பண்ணியிருக்கேன். என்ன பேசலாம் பாக்குறதுக்கு. ஆக்சுவலி வந்து நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில வந்து நான் என்னோட ரிசர்ச் பேப்பர்ஸ் எப்படி செய்யுது, மக்கள் அதை சைட்டேஷன் பண்றாங்களா, அந்த வகையில நான் என்னுடைய ரிசர்ச்சை நான் கூகுள் பண்ணியிருக்கேன். ஓகே, அதான் சொல்ல வந்தேன். அதான். ஓகே, அடுத்த கேள்வி. So this will be very important. I think the last கேள்வி ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டாம். Okay. So ஆனா அது நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் சொல்லல last time. ஓ சரி. So another hypothetical scenario, okay? You are in a mall, okay? VivoCity size னு வெச்சு. I am getting more. நீ வேணாம். Okay. இப்படிதான் நீ கன்ஃபியூஸ் பண்ண. Okay? அதுல ஆள் இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்ல. நான் கேட்டது. Okay? You have to survive 24 hours? 24 hours. But you have to go against one animal. You have a choice between a black mamba and a hippopotamus. What will you choose? Hippopotamus. Definitely. Can you please explain why? அது முதல்ல சர்வைவ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். Yes. I have a very good friend, said black mamba. ஓ எதுக்கு அப்படி சொன்னாரு? அது நீங்க தான். He said that he is faster than a black mamba. He can run and hide from a black mamba, but hippopotamus he cannot hide. I see. It's more terrifying person. ஹிப்போபோட்டமஸ் ஐ திங்க் நிலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் தான் சர்வைவ் பண்ண முடியும். ஆமா, அதுக்கு தண்ணி தேவை. but you can survive out. நீ இதெல்லாம் யோசிக்கிறதா நான் அப்போ அது சில கண்ட்ரில ஹிப்போபோட்டமஸ் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டக் ஆயிரும்ல. சொன்னா ஒரு ஸ்டேர்கேஸ்ல போய் ஒளிஞ்சு போனா அங்க black mamba வர முடியாதான். Okay, so having said that and ending our session with நம்மளோட what would you rather kind of I segment. think it's a very short session. We just wanted to know you today. முடிஞ்சுதா? முடிஞ்சிட்டு ஓ இதுக்கு மேல பேசினாங்க உங்க ஏற்கனவே உங்க பிளேட்ல நிறைய இருக்கு.
இது ஆரம்பிச்சது தெரியல முடியுது எப்படிதான் நம்ம podcast Yes. So keep it short and simple. Purpose both. Yeah. And yeah, shit. And thank you so much. Thank you, thank for you. your time Thank today. you very much. We really appreciate No it. problem. And And let more where we are. நம்ம வந்து இன்னைக்கு டாக்டர் ஹமீடோட கிளினிக் Yes, yes. நவீனா மெடிக்கல் சென்டர்ல தான் இருக்கோம். Humble. ஸோ நீங்க வந்து போய் கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். Alright, and yes, like and subscribe and follow us for more, and let us know what you like to see next. Anything you can ask Sheikh for Amir's contact. நேரா வந்து கமெண்ட் பண்ணுங்க. Thank you very much. Thank you. Thank you so much. Alright, take care. Have a good one. Bye.